பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, உங்க நேரத்தை நீங்க வீணடிக்காதீங்க. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கு, காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், உங்க லைஃப் நீங்க பிரயோஜனமா வாழணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாருங்க. பிரயோஜனமா வாழ்றதுன்னா நீங்க ஒரு பையனா பொண்ணா ஸ்கூலுக்கு போறது, காலேஜ் போறது, படிக்கிறது, வேலைக்கு போறது, ஹவுஸ் ஒய்ஃபா கரெக்டா இருக்குது, கணவனுக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா பண்றது, நீங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா பண்றது, நீங்க உங்களுடைய கடமைகளை நீங்க பொறுப்பா பண்ணும்போது உங்க நேரத்தை நீங்க பயன்படுத்துறீங்க. நீங்க அதெல்லாம் பண்ணாம இருக்கீங்கன்னா நீங்க பிரயோஜனமே இல்லாம வாழ்றீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் நீங்க போன் யூஸ் பண்றீங்க, டிவி பாக்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறீங்க, நீங்க நேரத்தை நீங்க வீணடிக்கிறீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏசப்பா உங்க கிட்ட தான் பேசின்னு இருக்காரு. நான் ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா ஏசப்பா என்ன ஊழியத்துக்கு அழைச்சாரு. அப்ப ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் ஊழியத்துக்கு வந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு சபை நடத்திருப்பேன், நான் ஒரு பாஸ்டர் ஆயிட்டு இருப்பேன், நான் இன்னைக்கு நிறைய என்னை சுத்தி ஆத்துமாக்கள் இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே இல்லாம நான் இப்பதான் 26வது வயசுல நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். தற்கொலை எனக்கு போயிட்டு ஏசப்பாவை வேண்டான்னு சொல்லிட்டு இப்பதான் ஏசப்பாக ஊழியம் செய்து வந்திருக்கேன்.